வணக்கம். தேர்தலும் திரையும்ல இன்னைக்கு நாம பார்க்க போற படம் அஜித் நடிச்சு இயக்குனர் லிங்குசாமியோட இயக்கத்துல வெளியான ஜி. இந்த படமும் கிட்டத்தட்ட ஆயுத எழுத்து படம் மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிற ஒரு படம் தான். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இது கேரளாவில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். என்னதுன்னா ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்னால் காலேஜில் மெயினாக இந்த ஸ்டூடெண்ட் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்துவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, அரசியலில் ரொம்ப காலங்களாக இருந்த ஒருத்தருடைய பையனோ இல்லை அவருடைய உறவுக்காரரோ தான் அந்த கல்லூரியில் படிப்பார். அந்த கல்லூரியில் இந்த கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கும், கட்சி சார்ந்த ஒரு இளைஞர் வேட்பாளர் குழுவை உருவாக்குறதுக்காகவும் அங்கே இருக்கிற பையனை வச்சுட்டு சில முடிவுகள், சில இவர் தான் ஸ்டூடெண்ட் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கும் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அஜித் அவர்கள் நேர்மையான அரசியல், நேர்மையாக மாணவர்களுக்கு நலன் என்ன பண்ணது, அதே மாதிரி நாட்டுக்கு நலன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஆப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த வித்தியாசமான ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை பற்றி தான் லிங்குசாமி எடுத்திருப்பாரு. இது நம்ம ஊரில் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பச்சை பாஸில் இன்னும் அந்த ஸ்டூடெண்ட் லீடருக்குள்ளே இந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது முழுசாக எங்களுக்கு தெரிய வரல. ஆனால் கேரளாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது உண்டு. இன்னமும் அங்கே அந்த பாலிடிக்ஸில் இந்த கட்சி சார்ந்தும் அதே மாதிரி நடுநிலைமையாக இருக்கிற ஒருத்தவர் இதையெல்லாம் எதிர்த்து ஸ்டூடெண்ட் லீடராக வரணும்னு போட்டியிடுறதும் இன்னமும் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய முதல்நிலை வாக்காளர்கள் எல்லாருமே கல்லூரி காலத்தில் இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ கல்லூரி காலத்தில் ஒருத்தவர் ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங்கை இந்த படம் பார்த்தோம்னா நமக்கே புரிய வரும். அடிப்படையான விஷயங்களை இவங்க பூர்த்தி செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படையாகவும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கலாம். ஜி இந்த தேர்தல் நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தில் இந்த தேர்தலும் திரையும் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.